हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 18 அக்டோபர் 2025 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி, GMT நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து லைவ் டிஸ்கஷன் ப்ரோக்ராம் 4 எபிசோடுகளை கொண்ட கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 4வது எபிசோடு ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் ஃபசாயில் குர்ஆன் என்ற நூலை பற்றி பேசி வருகிறோம். ஹசரத் மிர்சா பஷீருத்தீன் மஹமூத் அஹமத் சாஹிப் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய திருக்குர்ஆனின் சிறப்புகள் என்ற சொற்பொழியினுடைய தொகுப்பாகும். இது நேயர்களை நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சி ஆகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகள் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கேள்விகள் எங்களுடைய ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கும். இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுடைய ஆலிம்கள் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை தருவார்கள். நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதேபோல் டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. இன்று என்னுடன் வந்திருக்கின்ற ஆலிம்களை நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். முனீர் அகமது காதிம் சாஹிப், ஷேக் முஜாஹித் அஹமது சாஸ்திரி ஆகிய இருவரையும் நான் வரவேற்கிறேன். நேயர்களே, திருக்குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டுமின்றி முழு மனித குலத்திற்கும் நேர்வழிக்கான ஊற்றாகும். இது எவ்வாறான இல்ஹாமிய நூல் என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவனை உண்மையின் பக்கம் வழிநடத்தும் இறைவேதமாகும். திருக்குர்ஆன் இன்றும் அறிவியல், தத்துவம் மற்றும் பகுத்தறிவின் ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி பெறும் ஓர் உயிருள்ள அற்புதமாக உள்ளது. திருக்குர்ஆனின் சிறப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும், அன்பர்கள் இந்த புனித நூலிலிருந்து பயனடைந்து அதன் அருட்கொடைகளை சேகரிப்பவர்களாக ஆவதும் எங்கள் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். இந்த சுருக்கமான முன்னுரைக்கு பிறகு முதல் கேள்வியை முனீர் அகமது காதிம் சாஹிபிடம் நான் கேட்கிறேன். திருக்குர்ஆனிலிருந்து மார்க்கத்திற்கான 5 தேவைகள் நிரூபணமாகின்றன. அந்த 5 தேவைகள் என்ன என்பதை சுருக்கமாக விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் கேட்ட கேள்வியில் ஹஸ்ரத் முஸ்லிமோது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபசாயில் குர்ஆன் என்ற திருக்குர்ஆன் சிறப்புகளை குறித்த சொற்பொழிகளுடைய தொகுப்பாகும். அதை பற்றி நாம் பேசி வருகின்றோம். டிசம்பர் 1929 அன்று ஆற்றிய சொற்பொழிவாகும். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது, மார்க்கத்தின் தொடக்கம் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து ஆரம்பித்தது.
அதன் பிறகு அது தொடர்ந்தது. மூசா அலி இஸ்லாம் அவருடைய ஷரியத் இறங்கியது. இறுதியில் ஹஸ்ரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி ஷரியத்தை அல்லாஹ் வழங்கினான். அது திருக்குர்ஆன் என்று அறியப்படுகின்றது. அதனுடைய சிறப்புகளை குறித்து இன்று நாம் பேசப் போகிறோம். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், உலகத்தில் எத்தனை மார்க்கங்கள் இருக்கின்றனோ அதனுடைய தேவை என்ன? முதல் தேவை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய இருப்பை நிரூபிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்புகளை மனித குலத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். இது முதல் தேவையாகும். மார்க்கத்தினுடைய இரண்டாவது தேவை மனிதனுக்கு ஆன்மீக முன்னேற்றங்களை வழங்க வேண்டும். மூன்றாவது அவசியம் தேவை என்னவென்றால் ஆன்மீக முன்னேற்றத்தை முழுமை வரை கொண்டு சேர்க்க வேண்டும். நான்காவது தேவை என்னவென்றால் ஒரு மார்க்கத்திற்கு மரணத்திற்கு பிறகு வாழ்வு, அதை குறித்து மனிதனுக்கு கூற வேண்டும். இதுவும் மார்க்கத்தினுடைய தேவையாகும். ஐந்தாவது தேவை என்னவென்றால் இறைவனுடன் மனிதனுக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், சந்திப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த 5 தேவைகளை ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொற்பொழிவு எடுத்து கூறினார்கள். நேரத்தை கருத்தில் கொண்டு நான் சுருக்கமாக இந்த 5 விஷயங்களை பற்றி கூறுவேன். முதல் தேவை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய இருப்பு நிரூபிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பண்புகளை தெரியப்படுத்த வேண்டும். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கூறினார்கள். மற்ற மார்க்கங்களில் இந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. மற்ற மார்க்கங்களும் இறைவனினுடைய இருப்பை நிரூபிக்கின்றன. ஆனால் மற்ற மார்க்கங்கள் ஒரு அற்புதமாக இறைவனுடைய இருப்பை எடுத்து வைத்து நிறுத்திக் கொள்கின்றன. ஆனால் இறைவனுடைய இருப்பு, இறைவனுடைய பண்புகள் மூலமாக இறைவன் அறியப்படுகின்றான். அதன் மூலமாக இறைவன் அல்லாஹ்வை சென்றடைகின்றான். அந்த பண்புகளை முழுமையாக அந்த மார்க்கம் எடுத்து வைக்கவில்லை. சில விஷயங்கள், சில நூல்களில், சில வேதங்கள் அவ்வப்போது கொஞ்சம் விஷயம் கூறப்பட்டுள்ளன. திருக்குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், இறைவன் ரப்பாக இருக்கின்றான், சூரா ஃபாத்திஹா உடைய ரஹ்மானாக இருக்கின்றான், ரஹீமாக இருக்கின்றான், மாலிக் யௌமித்தீனாக இருக்கின்றான். ரப் என்றால் என்ன? ரப் என்பது மற்ற ஷரியத்தில், வேதங்களில் ஒரு வரையறைக்கு உள்ளே எடுத்து கூறியிருக்கிறார்கள். ரஹ்மான் ரஹீமை பற்றியும், அதாவது எந்தளவு திருக்குர்ஆன் விரிவாக கண்ணோட்டத்தை எடுத்து வைத்திருக்கின்றதோ அந்த அளவு வேறு எந்த வேதங்களிலும் கூறப்படவில்லை. அல்லாஹ்வுடைய சில பண்புகளை மற்ற மார்க்கங்கள் முடிந்துவிட்டன என்று கூறுகின்றது. ஆரியவர்கள் எடுத்துக்கொண்டால் இறைவனுடைய பண்பை மறுக்கின்றன. இறைவன் அனைத்தையும் படைத்தவன் என்பதை மறுக்கிறார்கள். அதாவது உயிரினங்கள் தாமாகவே தோன்றுகின்றன. அல்லாஹ் அதை படைக்கவே இல்லை. ஆன்மாவை அல்லாஹ் படைக்கவே இல்லை. அதாவது இறைவன் ஆன்மாவை இணைக்கக்கூடிய வேலையை மட்டும் செய்கின்றான். அதே போன்று இறைவன் பேசக்கூடியவன் என்ற பண்பையும் சில மார்க்கங்கள் மறுக்கின்றன. இன்றைய காலத்தில் இவன் பேசுவதில்லை, முன்பு பேசிக்கொண்டிருந்தான். வேதத்தை உடையவர்கள் இந்துக்கள் இதை பற்றி பேசுகிறார்கள். இறைவனுடைய இறை அறிவிப்பை மறுக்கிறார்கள் சில மார்க்கத்தினர். ஆனால் திருக்குர்ஆன் கூறும்போது முந்தைய காலத்தில் இறைவன் எவ்வாறு பேசிக்கொண்டிருந்தானோ அவனது பண்பு என்றும் அவனது பண்பு நிலைத்திருக்கின்றது. அவன் பேசுகின்றான். அவன் துவாக்களை முன்பு கேட்டது போல் தற்போதும் பேசக்கூடியவனாக இருக்கின்றான், துவாக்களை கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் இன்றைய காலத்து முஸ்லிம்களுடைய துர்பாக்கியம் என்னவென்றால்
இறைவனுடைய இறை அறிவிப்பு இறங்குவதில்லை, யாருடன் இறைவன் பேசுவதில்லை என்று நம்புகிறார்கள். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நல்லுபகாரம் என்னவென்றால், இறைவன் இப்பொழுதும் பேசுகிறான், யாரை நேசிக்கிறானோ அவருடன் இப்பொழுதும் இறைவன் பேசுகிறான் என்று கூறினார்கள். இறைவனுடைய எத்தனை பண்புகள் இருந்தனவோ அவை இப்பொழுதும் இருக்கின்றன. திருக்குறானை பற்றி கூறப்பட்டுள்ளது. திருக்குரானில் ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய இருப்பை குறித்தும் அந்த இருப்பை அறிவதற்கான அவனது பண்புகளை பற்றியும் கூறியிருக்கிறார்கள். மார்க்கத்தினுடைய முதல் தேவையாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது தேவையை பொறுத்தவரை ஆன்மீக ரீதியாக மனிதனுக்கு முன்னேற்றம் கிடைக்க வேண்டும். எஸ் அலூனுக்கு அனிர் ரூஹி, ஆன்மாவை குறித்து ரூஹை குறித்து உம்மிடம் கேள்வி கேட்கின்றனர். அவரிடம் கூறுங்கள், நீங்கள் ரூஹை பற்றி குறைவாகத்தான் அறிவீர்கள், அது இறைவனுடைய கட்டளையினால் உள்ளது, உங்களுக்கு அதை பற்றி அதிக அறிவு கிடையாது. ரூஹ் என்பது மனிதனுக்குள் இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது, ரூஹ் என்பது இறைவனுடைய அறிவிப்பு, இறை அறிவிப்பு அதில் இறங்காத வரை அந்த ரூஹ் பேசுவதில்லை, அது முழுமையடைவதில்லை. அதற்கான சான்றையும் ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு எடுத்து வைத்தார்கள். இறைவன் ஒருவன் பேசும்போது, உதாரணமாக திருக்குரானை பற்றி முன்னறிப்பு என்னவென்றால், இந்த ஒரு காலத்துக்கு குர்ஆன் எழுந்துவிடும் என்று முன்னறிப்பு செய்யப்பட்டது. இதை பற்றி அல்லாஹ் திருக்குரானில் கூறும்போது, வல இன்ஷானா லனஸஹபன்னா பில்லதி அவ்ஹைனா இலைக், நாம் உம் மீது வகி இறக்கியிருக்கின்றோம், இதை கொண்டு இதை எடுத்து விட்டால் இதை யாரும் கொண்டு வர முடியாது. ரூஹ் என்பது இறைவன் சார்பாக அதன் மீது இறையறிப்பு இறங்காத வரை அந்த ரூஹ் முழுமையாகாது, அந்த ஆன்மை முழுமையாகாது. பாருங்கள், உலகில் குளங்கள் இருக்கின்றது. கடுமையான கோடைக்காலம் வரும்போது அந்த தண்ணீர் வறண்டு விடுகின்றது குளங்களில், கிணறுகளில். மனிதன் அப்பொழுது வானத்தை நோக்கி பார்க்கின்றான், வானத்திலிருந்து மழையை இறைக்கின்றான். அதே போன்று மனிதன் இறை அறிவிப்பை மறந்து விடும்போது, தவறான விளக்கம் கொடுக்கும்போது, அந்த ஆன்மா இல்லாமல் போய்விடும்போது இறைவன் தனது அருளால் இறை அறிவிப்பை இறக்குகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் இதைத்தான் கூறியிருக்கின்றான். புதிதாக இறை அறிவிப்பு இறங்கும் போது அது உயிர் வருகிறது. அல்லாஹ் தனது அருளால் மழையை இறக்குகின்றானோ அப்பொழுது பூமி பசுமையாகிறது, உயிர் கிடைக்கின்றது. ஹஜ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் திருக்குரானை மக்களை விட்டு சென்று விட்டது. மக்கள் தமக்கு முதுகுக்கு பின்னால் எழுந்துவிட்டனர். அதனுடைய பொருளை புரியவில்லை. புரியக்கூடியவர்கள் பலவிதமான எவ்வாறான பொருளை கொடுத்தால் என்றால், திருக்குரானை கண்ணியத்திற்கு எதிரான பொருளை கொடுத்தார்கள். திருக்குரானை புரியவே இல்லை. திருக்குரான் என்ன கூறியது என்றால், திருக்குரானை புரிவதற்கும் இறை அறிவிப்பினுடைய தேவை இருந்தது. இறை அறிவிப்பு இல்லாமல் திருக்குரானை புரியவும் முடியாது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், ஆன்மீகத்தை மார்க்கம் ஆன்மீகத்தை முழுமையடை செய்கின்றது. திருக்குரானுக்குள் அல்லாஹ் என்ன விஷயங்களை எடுத்து கூறியிருக்கின்றானோ, என்ன கட்டளைகளை வழங்கியிருக்கின்றானோ, அதை 1, 2 என்று மனிதன் வரிசையாக தன் மீது செயல்படுத்தி காட்ட முடியும். மனித இயல்பில் அந்த விஷயங்கள் வைக்கப்பட்டுள்ளன. திருக்குரானாக நமக்கு முன்னால் இருக்கின்றது. அது மனிதனுக்குள்ளும் அது இருக்கின்றது. உண்மை பேசுவது, மோசடி செய்யாமல் இருப்பது,
இது அனைத்தும் மனித இயல்பில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மனிதன் இயல்புக்கு ஏற்ப செயல்படும் போது, மனிதன் திருக்குர்ஆன்படி அமல் செய்யும் போது ஆன்மீக ரீதியாக முழுமையடைகின்றான். நான்காவது விஷயம் என்னவென்றால், மார்க்கத்தின் தேவை மறுமையின் பக்கமும் சரியான வழிகாட்டலை கொடுக்கின்றது, நேர்வழிப்படுத்துகின்றது. திருக்குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், அஃப ஹசிப்தும், நான் வீணாக படைத்து விட்டோம் என்று நினைக்கிறீர்களா? ஒருபோதும் கிடையாது. உங்களை படைத்ததற்கான காரணம் இருக்கின்றது. இவ்வளோ பெரிய அருள்களை நீங்கள் விலங்குகளை போன்று உண்டு உறங்கி இறந்துவிட வேண்டும் என்பதற்காக நீங்கள் படைக்கப்பட்டீர்களா? ஒருபோதும் கிடையாது. இந்த அருள் எதற்காக வழங்கப்பட்டுள்ளன? ஒருபோதும் கிடையாது. அறிவை இறைவன் வழங்கியிருக்கின்றான், ஆன்மீக ஒளியை வழங்கியிருக்கின்றான். மனிதன் இறந்ததற்கு பிறகு அவன் அதற்கான கணக்கு வழக்கையும் கொடுக்க வேண்டும். நல்ல வேலையை செய்தால் அதற்கான கணக்கு வழக்கு கொடுக்க வேண்டும். குற்றம் செய்தால், தவறு செய்தால் அதற்கான தண்டனை கிடைக்க வேண்டும். அதற்காக இறைவன் மறுமையை வைத்திருக்கின்றான். சில குற்றங்களுக்கு இந்த உலகிலும் தண்டனை கிடைக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அசல் கணக்கு வழக்கு மறுமையில் உள்ளது. பாருங்கள், அதற்கான சான்று என்னவென்றால், மனிதன் தீயதை செய்யும்போது அவனது உள்ளம் அதை அவனை திட்டி ஏசுகின்றது. அவனுக்குள் இருக்கின்ற அவனது இயல்பு அதை அவனை ஏசுகின்றது. மனிதன் தவறு செய்யும்போது அவனை ஏசுகின்றது, சுட்டி காட்டுகின்றது. அவன் ஒரு விஷயத்தை கண்டு பயப்படும் போது அது கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறது. இது நான்காவது விஷயமாகும். ஐந்தாவது விஷயம் என்னவென்றால், இறைவனுடைய சந்திப்பு மார்க்கத்தினுடைய ஒரு நோக்கமாகும். கடமைகளை தவிர நஃபிலான விஷயங்களும் உள்ளன. ஹதீஸில் வருகிறது, நஃபில்களை செய்யும்போது நான் அவருடைய கையாக மாறிவிடுகின்றேன், அவர் நடக்கின்ற கால்களாக மாறிவிடுகின்றேன், அவர் பேசுகின்ற நாவாக மாறிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதனுடைய பொருள் என்னவென்றால், மனிதன் இறைவனுக்கு ஆகிவிடும்போது இறைவனுக்கு முன்னால் எப்படிப்பட்ட வேலை செய்கிறான் என்றால், கடமைகள் மட்டுமின்றி நஃபில்கால வேலைகளும் செய்கின்றான். அப்படிப்பட்ட மனிதனுடைய இருப்பு இறைவனோடு கலந்து விடுகின்றது. அதனுடைய உதாரணம் என்னவென்றால், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். அவர்கள் அன்னாரை பின்பற்றி ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த அந்தஸ்தை பெற்றார்கள். அன்னாரை முழுமையாக பின்பற்றி கீழ்ப்படிந்து அன்னாரிடத்தை மாய்த்து கொண்டு இறைவனுடைய தரிசனம், இறைவனை சந்திக்கக்கூடிய அந்தஸ்தை பெற்றார்கள். இப்போ ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரின் போது ஒரு கையளவு மண்ணை எழுந்தபோது, ஒமார் ரமைத் இது ரமைத் வலாக்கின்னல்லாஹ் ரமா, நீங்கள் நீங்கள் எரிந்ததில் அல்லாஹ் எரிந்தான். பையத்தை பற்றி வரும்போது, நீங்கள் வாங்கிய பையத்து இது இறைவனுடைய பையத்தாகும், உங்களுடைய பையத்து கிடையாது. பைபிளிலும் இந்த விஷயம் உள்ளது. இறைவனுடைய நபிமார்கள் தம்மை இறைவனோடு கலந்து விடும்போது இறைவனாக ஆகிவிடுகிறார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யூதர்கள் தாக்குதல் நடத்திய போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்டபோது, நீ இறைவனாக இருந்து கொண்டு மனிதனாக இருந்து கொண்டு இறைவனை மகன் என்று கூறுகிறீரே என்று, உங்களுடைய வேதத்தில் அவ்வாறு தான் உள்ளது என்று அவர்கள் சொன்னார்கள். ஓமையாக இறைவனுடைய மகனாக நான் கூறுகிறேன். எவரிடத்தில் இறைவனுடைய வார்த்தையில் இறங்குகின்றதோ அவர் இறைவனோடு கலந்து விடுகின்றார். மார்க்கத்தினுடைய ஐந்தாவது தேவை என்னவென்றால், இறைவனுடைய சந்திப்பு கிடைக்கின்றது. ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் டெலிஃபோன் காலர் இணைந்துள்ளார். பங்களாதேஷிலிருந்து ஆரிஃபுஸ் ஜமான் சாஹிப் அவர்கள் இப்போது நம்முடன் டெலிஃபோன் லைனில் இருக்கிறார். நாம் அவருடைய கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. ஆரிஃபுஸ் ஜமான் சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லா. எனது கேள்வி என்னவென்றால், முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரஹ்மத்துல் ஆலமீன் என்றால் திருக்குரான் அரபி மொழியில் ஏன் இறங்கியுள்ளது? முழு உலகிலும் திருக்குரானுடைய ஒளி எவ்வாறு பரவும்? ஜிசாக்குமுல்லா. ஜிசாக்குமுல்லா. அரிஃப் சாஹிப், ஷேக் முஜாஹித் அஹமத் சாஸ்திரியிடம் இந்த கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். கேள்விக்கான பதிலை கேட்க விரும்புகின்றேன். ஆரிஃப் சாஹிப்புடைய கேள்விக்கான முதல் பதில் என்னவென்றால், திருக்குரான் அரபி மொழியில் இறங்கியிருக்கின்றது. அரபி மொழியை தவிர மற்ற மொழியில் இறங்கினாலும் இதே கேள்வி வரத்தான் செய்யும். அந்த மொழியில் ஏன் இறங்கியுள்ளது என்று. அசல் கேள்வி என்னவென்றால், திருக்குரான் அரபி மொழியில் ஏன் இறங்கியுள்ளது, என்ன நுட்பம் உள்ளது? ஹசரத் நபி அல்லாஹ் அவர்கள் முழு உலகிற்கும் எவ்வாறு ரஹ்மத்துல் ஆலமீனாக இருக்கிறார்கள் என்பதுதான் அசல் கேள்வியாகும். திருக்குரானில் அல்லாஹ் கூறியுள்ள கருத்துக்கள் உலகளாவிய கருத்துக்களாகும், போதனையாகும். ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கோ குறிப்பிட்ட காலத்திற்கோ குறிப்பிட்ட பகுதிக்கோ கிடையாது. இந்த கருத்தை இன்னும் தெளிவாக நான் எடுத்து வைக்கிறேன். மனிதனுடைய அடிப்படை நோக்கம் இறைவனோடு தொடர்பு கொள்வதாகும். ரப்புல் ஆலமீன் என்று இறைவனை எடுத்து வைக்கின்றது. அதாவது முழு உலகத்திற்கு ரப்பாவான். எந்தளவு முஸ்லீம்களுக்கு இறைவனாவான், அதே போன்று மற்ற மார்க்கங்களுக்கும் அதே அளவு அவன் இறைவனாவான். இது உலகளாவிய ஷரியத்தாகும். திருக்குரானை மற்ற போதனைகளை நாம் பார்த்தாலும் இன்றைய காலத்தில் கேள்வி ஆண்கள் பெண்களுடைய உரிமைகள் என்ன என்று கேள்வி எழுகின்றது. திருக்குரான் ஆண்கள் பெண்களுக்கும் சரிசமமான உரிமையை வழங்குகின்றது, சரிசமமான முன்னேற்றத்திற்கான அடித்தளமிட்டுள்ளது. உலகளாவிய போதனை என்பது ஒவ்வொரு எப்படிப்பட்ட ஒரு மொழியில் இறங்க வேண்டும் என்றால் அது தம் பொருளை பொறுத்தவரை மிக முழுமையான பொருளை வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும், பல பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் திருக்குரான் பல இடங்களில் அல்லாஹ் எடுத்து கூறியிருக்கின்றான். அரபி மொழியில் திருக்குரான் ஏன் இறங்கியுள்ளது என்பதற்கான விளக்கம் கிடைக்கிறது. சூரா யூசுப் 3வது வசனத்தில் வருகிறது, இன்னா அன்சல்நாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தகீலூன். மக்களே, நாம் இந்த குர்ஆனை அரபி மொழியில் இறக்கியிருக்கின்றோம். அதாவது தெளிவாக விளக்குவதற்காக அகராதி பொருள் பார்த்தால் தம் பொருளை தெளிவாக எடுத்துக் கூறுகின்றது. பிறகு திருக்குரான் எடுத்து வைக்கின்ற பொருள்கள் எப்படிப்பட்ட பொருள் என்றால் மற்ற நூல்களில் இது கிடையாது. மற்ற வேதங்களில் அல் பக்ராவில் திருக்குரான் கூறுகின்றது, இதை திருக்குரானை இறக்கிய அலிஃப் லாம் மீம், நானே அல்லாஹ் நன்கறிந்தவன், எல்லோரையும் நன்கறிந்தவன். இது எந்த லாரைப ஃபீஹ், இதில் எவ்வித ஐயமும் கிடையாது. எதனால் உருவாக்கப்படுகின்றதோ, என்ன போதனை உள்ளதோ, என்ன போதனை எடுத்து வைக்கப்படுகின்றதோ எந்த ஒரு குறைபாடும் கிடையாது, எந்த சந்தேகம் கிடையாது. ஹுதலில் முத்தகீன். இதன் விளைவாக நேர்வழி கிடைக்கும், இறையச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும். சுருக்கம் என்னவென்றால், திருக்குரான் அரபி மொழியில் ஏன் இறங்கியுள்ளது என்றால் இதில் அல்லாஹ் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக கியாமத் வரையிலும் கூற இருக்கின்ற போதனை எப்படிப்பட்ட மொழியில் இறங்க வேண்டும் என்றால் அது விரிவான பொருளை கொடுக்கக்கூடியதாக மொழியாக இருக்க வேண்டும். சுருக்கமாக விரிவான பொருளை கொடுக்கக்கூடிய மொழியில் இருக்க வேண்டும். திருக்குரான் இறங்கியதிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவைக்கு ஏற்ப புதிய பொருள்களை வழங்குகின்றது. புதிய விவகாரங்கள் எழும்போது அதற்கான விளக்கங்களை, தீர்வுகளை திருக்குரான் கொடுக்கின்றது. திருக்குரானுடைய பொருளை பொறுத்தவரையும் புதிய பொருள் கிடைக்கின்றன. திருக்குரான் இறக்கக்கூடியவனும் மிகவும் மகத்தான இறைவனாக இருக்கின்றான். அதன் விளைவு, அதனுடைய ரிசல்ட் ஒவ்வொரு காலத்திலும் கிடைக்கின்றது. கடைசி விஷயம் என்னவென்றால், திருக்குரான் இன்னொரு இடத்து திருக்குரான் கூறுகின்றது, ஃபீஹா குத்துபுன் கையுமா. இது எவ்வாறான வேதம் என்றால் இதில் நிரந்தரமான உண்மை இருக்கின்றது. மற்ற மார்க்கத்து வேதங்களை பார்க்கும்போது அதிலும் போதனை இருக்கின்றது. இது சுருக்கமாக அல்லாஹ் இதன் காரணமாக திருக்குரானை அரபி மொழியில் இறக்கியிருக்கின்றான். ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் தோன்றினார்கள்.
ஒரு ஊரில் தான் பிறந்தார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த போதனை உலகளாவிய போதனையாகும். குறிப்பிட்ட ஒரு இடத்திற்குரிய போதனை கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குரிய போதனை கிடையாது. ஆகவே தான் திருக்குர்ஆனும் உலகளாவியது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முழு உலகத்திற்கும் உரிய நபி அவர்கள். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இன்னொரு டெலிஃபோன் காலர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து அப்துல் ஹக்கீம் சாஹிப் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார். அவருடைய கேள்வியை நாம் கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. அப்துல் ஹக்கீம் சாஹிப். வலைக்கும் இஸ்லாம். ஷா வலியுல்லா தமது நூலில் நவுதுபில்லா திருக்குர்ஆன் 5 வசனங்கள் மன்சூக் என்று எழுதியிருக்கிறார். லா இக்ராஹ ஃபித்தீன் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று எழுதியிருக்கிறார். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷாக் சாஹிபுடைய என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள், என்ன பதில் கொடுத்திருக்கிறார்கள்? ஜஸாக்குமுல்லா. முனீர் சாஹிபிடம் இதற்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. தஃப்சீர் சகீரில் இந்த வசனம் வருகிறது. அதனுடைய அடிக்குறிப்பையில் ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார்கள். நான் இது பற்றி சுருக்கமாக எடுத்துக்கூற விளைகிறேன். மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நாத்தி பி கைரின் மின்ஹா. நாம் எந்த ஒரு வசனத்தையும் அதைவிட சிறந்த வசனத்தை இறக்காதவரை அதை நாம் மாற்றுவதில்லை. இந்த ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த காலத்து ஆலிம்கள் திருக்குர்ஆனுடைய சில வசனங்கள் மன்சூகாகிவிட்டன, ரத்து செய்யப்பட்டுள்ளன, அதாவது ரத்து செய்யக்கூடியவையாக இருக்கின்றன என்று கேள்வி கேட்கப்பட்டது. ஹஸ்ரத் வலியுல்லா முஹத்தஸ் தெஹ்லவி அவர்கள் 5 வசனங்கள் ரத்து செய்யப்பட்டன என்று கூறியிருக்கிறார்கள். ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தனது தஃப்சீரே கபீரில் இதை விளக்கியிருக்கிறார்கள். சில அந்த வசனங்கள் முன்னால் படித்தால் அதை வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வலல் முஷ்ரிகீன ஐ யுனஸ்ஸல அலைக்கும் ஹைரும் மின் ஹைரும் மின் ரப்பிக்கும். வேதத்தை உடையவர்கள் உங்கள் மீது நன்மை இறங்க வேண்டும், உமது இறைவனிடம் இறங்க வேண்டும் விரும்புவதில்லை. முந்தைய வேதங்களில் சில வசனங்கள் எப்படி உள்ளன என்றால் திருக்குர்ஆன் அதை ரத்தாக்கியது. இது நாம் இந்த விளக்கத்திற்கு சென்றால் பைபிளில் இஞ்சிலில் இருக்கின்ற பல வசனங்கள் திருக்குர்ஆனுடைய கட்டளைகள் அதை விளக்கி அதைவிட சிறந்த போதனை வழங்கியிருக்கின்றது. ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த நசஹ் என்ற சொல்லுடைய பொருள் முந்தைய ஷரியத்தில் உள்ள சில கட்டளைகளை திருக்குர்ஆன் ரத்து செய்து விட்டது, அதைவிட சிறந்த போதனை திருக்குர்ஆன் வைத்து கொண்டு வந்துள்ளது என்று பொருளாகும். திருக்குர்ஆன் என்ன வருகிறது என்றால் லவ்கான மின் இந்த கைரில்லாஹி ல வஜது ஃபீஹி இக்திலாஃப் கஸீரா. இது அல்லாஹ் அல்லாத மற்றவரிடமிருந்து இறங்கியிருக்கும் என்றால் இதில் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். முஸ்லீம் அலிம்களே இதில் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளார்கள். திருக்குர்ஆன் இது அல்லாவின் புறமிருந்து கிடையாது, அல்லாஹ் அல்லாதவற்றிலிருந்து வந்துள்ளதாக முஸ்லீம்கள் நினைப்பது திருக்குர்ஆன் மீது அவர்கள் செய்த மிகப்பெரிய அநீதியாகும். திருக்குர்ஆனுக்கு முந்தைய ஷரியத்தை பற்றி திருக்குர்ஆன் கூறிய விஷயத்தை திருக்குர்ஆனை பற்றி அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். முந்தைய ஷரியத்தை விட சிறந்த விஷயத்தை திருக்குர்ஆன் எடுத்து வைக்கும் என்பது இதனுடைய நோக்கமாக. அதே போன்று ஒரு வசனம் லா இக்ராஹ ஃபித்தீன் என்ற வசனத்தை ஒரு உதாரணமாக கூறினார்கள். அதாவது போரை பற்றிய காஃபிர்களோடு போரை பற்றிய வசனம் இறங்கிய போது லா இக்ராஹ ஃபித்தீன் என்ற வசனம் ரத்தாகிவிட்டது என்று கருதுகிறார்கள். இதை விட மிகப்பெரிய அநீதி இருக்க முடியாது. திருக்குர்ஆன் போரை பற்றிய வசனம் இறங்கிய ஜிஹாதி பற்றிய கட்டளை இறங்கிய பிறகு லா இக்ராஹ ஃபித்தீன் என்று ஒருபோதும்
இது மன்சூகாகி விட்டது, ரத்து செய்யப்பட்டது என்று திருக்குறள் எங்குமே சொல்லவில்லை. ஹசரத் நபி அல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அன்னார் மக்கா வெற்றி கொண்ட பிறகு எந்த ஒரு இரத்தமும் சிந்தவில்லை. மக்காவாசிகள் அனைவரும் கொல்லப்பட்டாலும் எந்த கேள்வியும் எழுந்திருக்காது. அபுஜஹிலுடைய மகன் இக்ரிமா அவர்கள் ஓடிவிட்டார்கள். அவருடைய மனைவி அவரை திரும்ப அழைத்து வந்தார்கள். அவர் கப்பலில் பெருமானார் அவர்கள் மன்னிப்பு வழங்கக்கூடியவர் என்று அழைத்து வந்தார்கள். இக்ரிமா அவர்கள் அன்னாரிடம், ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் முஸ்லீம் ஆகவில்லை என்றாலும் நான் இங்கு வசிக்க முடியுமா, நான் மக்காவில் வாழ்வை கழிக்க முடியுமா என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக நீங்கள் இப்படியே மக்காவில் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாமல் நீங்கள் இருக்கலாம் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்று இந்த விரிவுரையாளர்கள் பார்ப்பதில்லையா? அவ்வாறு பார்த்திருந்தும் கூட இவ்வளவு பெரிய அநீதி எவ்வாறு செய்ய முடியும்? மசீமோது என்ன செய்யவே, மசீமோதுடைய தேவை கிடையாது என்று எவ்வாறு கேள்வி கேட்கிறார்கள்? மசீமோது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது செய்த மிகப்பெரிய உபகாரமாகும். இது அல்லாஹ்வே அவர்களுக்கு நல்வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த மசீமோது அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வழங்க வேண்டும். மிகப்பெரிய விளக்குறையாக நான் சுருக்கமாக கூறியிருக்கின்றேன். ஜஸாக்கமுல்லாஹ் தஆலா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியே ஷேக் முஜாஹித் அஹமத் ஷாஸ்திரி அவரிடம் நான் கேட்கிறேன். ஹஜ்ரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வருகையால் முஸ்லிம்களுக்கு என்ன விதமான ஆன்மீக ஆற்றலும் மார்க்க ஆற்றலும் கிடைத்துள்ளது? இதை குறித்து ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள்? சுருக்கமாக பதில் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ். முஸ்லிம்களில் அநேக பெரும்பாலார் என்ன கொள்கை வைத்திருக்கிறார்கள் என்றால், இஸ்லாம் முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடையும் போது அல்லாஹ் மஹதியை அனுப்புவான். வாளின் மூலமாக அவர் மீண்டும் வெற்றியை வழங்குவார். அதாவது போரிடக்கூடிய ஒரு மஹதியை பற்றி அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த மஹதி மற்ற மார்க்கங்கள் மீது இஸ்லாத்தை மிகைக்கச் செய்வார். இந்த கொள்கை இருந்து கொண்டு முஸ்லிம்கள் இப்படி கேள்வி கேட்கிறார்கள். மிர்சா குலாம் முஹம்மது சாஹிப் காதியானி மசீஹ் மோது என்றால் பிறகு முஸ்லிம்களுக்கு அந்த அரசாட்சி ஏன் கிடைக்கவில்லை, கண்ணியம் ஏன் கிடைக்கவில்லை என்ற ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 28 டிசம்பர் 1930 இந்த சொற்பொழியை ஆற்றும்போது இதை கூறினார்கள். இந்த கேள்விக்கான பதிலை கூறினார்கள். அதை நான் சுருக்கமாக கூறுகின்றேன். பாருங்கள், 2 வகையான நபி இருக்கிறார்கள். ஒன்று ஷரியத்தை கொண்டுள்ள நபி, இரண்டாவது வகையான நபி ஷரியத் அல்லாத நபி. முந்தைய ஷரியத்தை கொண்டு நபியை பின்பற்றி வரக்கூடியவர். ஷரியத்தை கொண்டு வரக்கூடிய நபி அல்லாஹ்வின் சார்பாக புதிய கட்டளைகள் கிடைக்கின்றன, இறங்கி கொண்டிருக்கும். ஆகவே அவரது வாழ்விலேயே அவருக்கு பிறகு அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் அரசாட்சி வழங்குகின்றான். அதன் மூலமாக அல்லாஹ் என்ன புதிய ஷரியத்தை வழங்கினானோ அதை செயல் ரீதியாக நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக. ஷரியத் இல்லாத நபிக்கு இந்த அரசாட்சி கிடைக்காது. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அவர்கள் இதை பற்றி கூறும்போது, உதாரணத்துக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்தார்கள், எந்த அரசாட்சியும் கிடையாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக இருந்தார்கள், எந்த ஒரு ஆட்சியும் அவர்கள் கிடைக்கவில்லை. அதே போன்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபி ஆவார்கள், அவர்களுக்கும் எந்த ஆட்சியும் கிடைக்கவில்லை. அசல் வேலை என்னவென்றால் நபிமார்களுடைய வேலை உள்ளங்களை வெற்றி கொள்வதாகும். மனித குலத்தை அல்லாஹ்வுடன் தொடர்புடையதாக மாற்றுவதாகும். இது சுருக்கமான பதிலாகும். இரண்டாவது இன்னொரு கண்ணோட்டம் என்னவென்றால், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் உலக அரசாட்சியும் கிடைக்கும் என்ற நற்செய்தி கூறியிருக்கிறானா என்று பார்க்க வேண்டும். இது இந்த கண்ணோட்டத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிரசுரங்கள், அன்னாருடைய கஷ்ஃபுகள், இறையறிப்புகளை பார்க்கும்போது அல்லாஹ் அன்னாருடன் செய்த வாக்குறுதி என்னவென்றால், பலமுறை இந்த விஷயத்தை கூறியிருக்கின்றான். மன்னர்கள் உமது ஆடையிலிருந்து அருளை தேடுவார்கள் என்று கூறியிருக்கின்றான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாதம் கூட செய்திருக்கவில்லை.
நுபுவத்திற்கான வாதம் 1880 பராகின் அகமதியா கூட எழுதியிருக்கவில்லை. அதற்கு முன்பு வந்த ஒரு கனவு என்னவென்றால் 1869 வந்த கனவு. இந்த கேள்விக்கான பதில் அதில் இருக்கின்ற தெளிவான பதில். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நான் ஒரு நற்செய்தியை கொண்ட ஒரு கனவை கண்டேன். நம்பிக்கை கொண்ட ஒரு அரசர், நம்பிக்கை கொண்டவர், நீதியாளர், நன்மையானவர், இந்த பண்புகளை கொண்ட ஒரு அரசர், அவரை நான் பார்க்கிறேன். சிலர் இந்த நாட்டில் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சிலர் அரேபியர்களாக இருக்கிறார்கள், சிலர் பாரசீகர்களாக இருக்கிறார்கள், சிலர் சிரியாவை சேர்ந்தவர், சிலர் ரோமானியர்கள், சிலர் மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள். அவர்களை நான் அறிய மாட்டேன். அந்த கனவுக்கு பிறகு விளக்கம் கொடுக்கிறார்கள். இதற்கு பிறகு இறைவன் சார்பாக எனக்கு கூறப்பட்டது, இந்த மக்கள் உண்மைப்படுத்துவார்கள், உம்மீது ஈமான் கொள்வார்கள், உம்மீது தரூத் ஓதுவார்கள், உமக்காக துவா செய்வார்கள், நான் உமது பரக்கத்து வழங்குவேன். எந்த அளவுக்கு என்றால் அரசர்களும் உமது ஆடையிலிருந்து பரக்கத்தை தேடுவார்கள். நான் அவர்களை களப்பற்றவர்களில் நான் அவர்களை சேர்ப்பேன். ஹுஜ்ஜத்து நூர் என்ற இதில் இடம்பெற்றுள்ளது. ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த ரோயா, இந்த கனவு, அண்மைய கனவு 100 ஆண்டுகளுக்குள் கழிந்திருக்கவில்லை. ஹஜ்ரத் 3வது கலிஃபத்துல் மசீஹ் அவருடைய காலகட்டத்தில் முதல் முறையாக கேம்பியாவினுடைய அரசர் சிங்காட்டே சாஹிப் அவர்கள் ஹுசூரிடம், நான் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய அருளுக்குரிய ஆடையிலிருந்து பருளை தேட விரும்புகின்றேன் என்று கூறினார்கள். 4வது கிலாபத்துடைய காலகட்டத்தில் ஜல்சா சலானாவின் போது பல மன்னர்கள் கலந்து கொண்டார்கள். 5வது கிலாபத்து காலகட்டத்திலும் நாம் காண்கின்றோம். அல்லாஹ்வுடைய குறிப்பான வாக்குறுதி ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடன் செய்யப்பட்டது வாக்குறுதியாக இருந்தது. பிற்காலத்தில் இது இன்னும் மிகச்சிறப்பாக இது முன்னேறும். உலக அரசாட்சிகளும் அல்லாஹ் வழங்குவான். இறுதியான விஷயம், முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஸ்லிமோர் எடுத்துக்கூடிய விஷயம் என்னவென்றால், நபிமார்கள், ஷரியத் அல்லாஹ் நபிமார்கள் உள்ளங்களை வெல்வதற்காக வருகிறார்கள், உள்ளத்தில் தூய்மையை ஏற்படுத்துவதற்காக வருகிறார்கள். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை நோக்கத்தை பற்றி கூறும்போது இறைவனுடன் அடியார்களை இணைப்பது என்று கூறியிருக்கிறார்கள். மனித குலத்தை பரஸ்பர நேசத்தை ஏற்படுத்துவதாக. 3வது விஷயம், இஸ்லாத்தில் தோன்றிய பிதத்துகளை நீக்குவதற்கு வந்துள்ளேன் என்று கூறினார்கள். ஓரிடத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தம்முடைய வருகையை பற்றி கூறும்போது, நான் ஏன் அனுப்பப்பட்டுள்ளேன் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணாமல் போன கண்ணியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும், திருக்குர்ஆனுடைய உண்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும். உலக ஆட்சிகள் எனது குறிக்கோள் கிடையாது. ஒரு கவிதையில் கூறுகிறார்கள், நாடோ போரோ எனது நோக்கம் கிடையாது, உள்ளங்களை வென்று விடுவதே எனது நோக்கமாகும். எனது கிரீடம் இறைவனுடைய திருப்தியாகும் என்று கூறுகிறார்கள். உள்ளங்களை வெல்லக்கூடிய வேலையை செய்தார்கள். என்றும் நமது இமாம் ஹஜ்ரத் 5வது கலிஃபத்துல் மசீஹ் ஐயதஹுல்லா தஆலா பி நஸ்ரில் அசீஸ் அவர்கள் இந்த வேலையை முழு உலகிலும் தொடர்கிறார்கள். நல்ல மக்களை ஒரு மார்க்கத்தில் இணைக்கிறார்கள். நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக நான் எடுத்துரைத்தேன். ஜஸாக்குமுல்லா தஆலா. நான் அடுத்த கேள்வியை முனீர் அஹமது சாஹிப் காதிமிடம் கேட்கிறேன். சதகா மற்றும் தான தர்மம் குறித்து திருக்குர்ஆனிய போதனை என்ன? இது குறித்து விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. சதகாவை தானம் என்று கூறுவோம், ஹைராத் என்றும் கூறுவோம். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பாக தமது இந்த 28 டிசம்பர் 1930 ஆற்றிய சொற்பொழிவில் கூறும்போது மிக விளக்கமாக கூறியிருக்கிறார்கள். சதகா அல்லது ஹைராத்து மற்ற மார்க்கங்களிலும் காணப்படுகின்றது. மற்ற மார்க்கங்களுக்கு இது தொடர்பாக உள்ள போதனை அது முழுமையாக இல்லை, அது முழுமையற்றதாக உள்ளது. உதாரணமாக ஹுசூர் கூறுகிறார்கள், இன்ஜீலுடைய போதனை என்னவென்றால்
இன்ஜில் என்ன கூறுகிறது என்றால், இயேசு தமது சீடர்களிடம், நான் உங்களிடம் உண்மையாக கூறுகின்றேன், செல்வந்தர் வானத்தின் ஆட்சியில் நுழைய முடியாது. ஒட்டகம் ஊசி துளையில் நுழைவது அதைவிட ஈஸியாகும், எளிதாகும். செல்வந்தர் இறைவனுடைய ஆட்சியில் நுழைவதை விட அது ஈஸியாகும். மத்தேயு 19வது பாடம் இன்னொரு வருகிறது இன்ஜிலில், நீங்கள் தான தர்மங்கள் செய்யும்போது உங்கள் வலதுகரம் செய்வதை இடதுகரம் தெரியாத அளவுக்கு செய்ய வேண்டும். நல்ல போதனை தான் இது. திருக்குரானுடைய போதனைக்கு எதிராக பார்க்கும்போது இது முழுமையற்றது. எப்படி என்றால், வேதத்திலும் பார்க்கின்றோம், பிரம்மன் ஒரு மாட்டை கேட்டால் கொடுத்து விடுங்கள், அல்லது மனிதன் பாவியாகி விடுகின்றான். அதாவது தான தர்மங்கள் பிரம்மனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்று வரையறுத்துள்ளது. ஆனால் திருக்குரானுடைய போதனையை பார்த்தோம் என்றால், திருக்குரானுடைய போதனை என்ன கூறுகிறது என்றால், திருக்குரான் கூறுகிறது, சதக்காவுடைய அளவு என்ன? லா தஜ்அல் யதக மஜ்லூலத்தன் இலா ஹுனூகிகா ஃபலா தப்சுத் அல. உங்களுடைய செல்வங்களை கண்டு உங்களுடைய கைகளை கழுத்தை சுற்றி கொள்ள வேண்டாம், அதை கருமையாகிவிட வேண்டாம். அதே போன்று முற்றிலும் கையை விரித்துவிட்டு தமக்காக வைத்துக்கொள்ளாதவர்களுக்கு வீண் விரயம் செய்யக்கூடாது. அதாவது எந்த அளவுகளை அடுத்து கூறுகிறது, வீண் விரயத்திலிருந்து தப்பித்து வேண்டும். அது தான தர்மத்திலும் உங்களது மனைவி மக்கள் இருக்கிறார்கள், மற்ற தேவைகள் இருக்கிற அவருடைய தேவைகளும் கருத்தில் கொள்ள வேண்டும். வல்லதீன அன்பாக்கோ லம் யுஸ்ரிஃபு வலா, அவர்கள் செலவு செய்யும்போது வீண் விரயம் செய்வதில்லை, கருமித்தனமும் செய்வதில்லை, நடுநிலையை கையாள்கிறார்கள். அடுத்து இன்னொரு போதனை என்னவென்றால், யாருக்கெல்லாம் தான தர்மம் செய்ய வேண்டும்? முதல் பெற்றோருக்கு முதல் உரிமை, பிறகு நெருங்கிய உறவினர்களுக்கு, பிறகு அனாதைகள், மிஸ்கீன்கள், அடிமைகள், வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள். அதே போன்று அக்கம்பக்கத்தார்கள், அவர்களையும் இணைத்துள்ளது திருக்குரான். அவர்களும் நீங்கள் தான தர்மங்கள் செய்யலாம், ஹைராத் கொடுக்கலாம். சதக்கா எவ்வாறு, அதற்கான வழிமுறை என்ன என்று திருக்குரான் கூறுகிறது, சிர்ரம் வாலானியத்தன், அமைதியாகவும் மறைத்தும் கொடுக்க வேண்டும், வெளிப்படையாகவும் கொடுக்க வேண்டும். இஞ்சியில் என்ன கூறுகிறால், அதாவது மறைத்து கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறது. திருக்குரான் கூறுகிறது மறைத்தும் கொடுக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் மற்றவர்களுக்கும் அது தூண்டும் மற்றவர்களுக்கு தூண்டுவதற்காக நீங்கள் வெளிப்படையாக கொடுக்க வேண்டும். திருக்குரானுடைய போதனை இந்த அளவு மேன்மையானதாக உள்ளது என்று பாருங்கள். சதக்காவுடைய நோக்கம் என்ன? திருக்குரான் அல்லாஹ் கூறுகின்றான், சதக்காவுடைய நோக்கத்தை பற்றி கூறும்போது, அதன் மூலமாக உங்களுடைய செல்வம் தூய்மையாக வேண்டும், இது சதக்காவுடைய நோக்கமாகும். எந்த நபர் தமது செல்வத்தை செலவு செய்கிறாரோ அவர் லஞ்சம் பெற மாட்டார், லஞ்சத்தை விட்டு தப்பித்துக் கொள்வார். தான தர்மம் என்பது ஏழை மக்கள் மீது செய்கின்ற உபகாரம் கிடையாது, அவர்கள் மீது உங்கள் மீது உள்ள ஒரு கடனாகும். ஏழை மக்களுடைய பணத்தை நீங்கள் புத்திசாலித்தனத்தை கொண்டு அல்லது உழைத்து நீங்கள் சம்பாதித்து கொண்டீர்கள். அடுத்து திருக்குரான் குறிக்கிறது, இது கேட்கக்கூடியவருடைய உரிமையாகும். எவர்கள் கேட்பதில்லையோ, போதுமென்ற மனம் கொண்டவர்கள் இருக்கிறார்களோ, அவர்களது முகத்தை கண்டு நீங்கள் அவர்களை தேவை உள்ளது என்று புரிந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அடுத்து கூறுகின்றது, சதக்கா எதற்காக கொடுக்க வேண்டும்? வாத்தல் மால அலா ஹுப்பி, செல்வத்தை ஏன் கொடுக்கிறோம்? அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக. இன்னொரு இடத்தில் லன் தனாலுல் பிர்ர
ஹத்தா துன்ஃபிக்கும் மிம்மா துஹிப்பூன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் உங்கள் விருப்பமான செல்வத்தை நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யாத வரை நீங்கள் ஒருபோதும் இறைவனுடைய திருப்தியை பெற முடியாது. விருப்பமான செல்வத்தை இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டும். பிறகு கூறுகின்றான், ஒருவர் கேட்பதற்காக கையேந்துவதற்காக வந்தால் அவரை நீங்கள் ஏசக்கூடாது. ஒருவர் கையேந்துகிறார் என்றால் அவருக்கு அறிவுரை கூறக்கூடாது. இருக்கிறது என்றால் கொடுங்கள், இல்லை என்றால் அமைதியாகி விடுங்கள். பிறகு மகத்துவமிக்க இன்னொரு போதனை, சதக்கா கொடுத்து விட்டீர்கள், ஓகே. சில மக்களுடைய வழக்கம் என்னவென்றால் அதை சொல்லி காட்டுவார்கள். இன்ன சந்தர்ப்பத்தில் நாம் உங்களுக்கு உதவி செய்தேனே. திருக்குரான் கூறுகின்றது, திருக்குரான் என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் செய்த தான தர்மங்களை சொல்லி காட்டுவதற்காக, மக்களுடைய உள்ளங்களுக்கு துன்பம் விளைவதற்காக நீங்கள் பொய்யாக்காதீர்கள். எவர் இவ்வாறு செய்கிறாரோ, சதக்கா கொடுத்து விட்ட பிறகு அதை சொல்லி காட்டுகிறாரோ, அவருடைய சதக்கா பொய்யாகி விடுகின்றது. இதை தவிர பல சதக்காவை பற்றி பல போதனைகள் திருக்குறானில் உள்ளது. ஹதீஸில் வருகிறது, அதாவது துன்பங்கள் சதக்காவினால் துன்பங்கள் விலகி விடுகின்றது என்று கூறப்பட்டுள்ளது. சின்ன சின்ன செல்வம் இல்லை என்றால் ஒருவருக்கு நல்ல போதனை செய்தாலும் உபதேசம் செய்தாலும் அதுவும் சதக்கா. வழியில் ஏதாவது துன்பம் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கிறது என்றால் அதை பாதையை விட்டு விலக்கினால் அதுவும் சதக்காவாகும். அதே போன்று ஒவ்வொரு நல்ல செயலும் சதக்காவாகும். ஒரு இறைவனுடைய விருப்பத்திற்காக நல்ல செயலை செய்கிறோம் என்றால் அது சதக்காவாகும். இன்னொரு சதக்காவை பற்றி திருக்குரான் கூறும்போது இஸ்லாமத்தில் உள்ளது. அது என்னவென்றால் சதக்கா ஜாரியா என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது தொடர்கின்ற சதக்கா. மனிதன் இறந்து விட்ட பிறகும் அவனுக்கு நற்கூலியை கொடுக்கின்ற சதக்கா. ஒருவர் ஒரு நதியை நதியை தோண்டி கொடுக்கிறார். அதில் மக்கள் பிற்காலத்திலும் மக்கள் பயன்படுகிறார்கள், பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள், மக்கள் அதிலிருந்து படித்து பயன்படுகிறார்கள். இது சதக்கா ஜாரியா என்பதாகும். தற்காலத்தில் இந்த சதக்கா, நான் இன்னொரு விஷயத்தை கூறிவிடுகின்றேன். சதக்காவுடைய முழுமையான தோற்றம் கிலாஃபத் இல்லாமல் அது இஸ்லாத்தில் அது நிலைபெறவே முடியாது. பல்வேறு வகையான வகைகள் இருக்கின்றது. அதுவும் முழுமையடைய வேண்டும். முழு உலகிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த வகையில் பார்க்கும்போது அஹ்மதிய ஜமாத்து தான் இந்த அனைத்து வகைகளும் அல்லாஹ்வின் அருளால் கிலாஃபத்துடைய அருளால் இருக்கின்றது. புயூத்துல் ஹம்து திட்டம் இருக்கின்றது. மரியம் ஷாதி ஃபண்டின் வழியாக கொடுக்கப்படுகின்றது. சில இடங்களில் எத்தாமா ஃபண்ட், அனாதைகள் ஃபண்டு கொடுக்கப்படுகின்றது. இப்பொழுது உலகளாவிய ஒரு சொசைட்டி ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட், மனிதம் முதலில் என்ற வகையில் அதிலும் ரிஜிஸ்டர் ஆகியுள்ளது. முழு உலகிலும் சதக்காவுடைய தான தர்மங்களுடைய தொடர்கின்றது. இறுதியில் எனது வேண்டுகோள் என்னவென்றால், சதக்கா பற்றி திருக்குறான் எந்த கூறியிருக்கின்ற எந்த வகைகளை கூறியிருக்கின்றதோ, ஹஜ்ரத் நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறியிருக்கிறார்களோ, அதாவது பாதையை விட்டு ஒரு தீய விஷயத்தை அகற்றினாலும் அது சதக்காவாகும். நமது குத்தாம் மக்காரியமல் செய்கிறார்கள் என்றால் கிலாஃபத்துடைய அருளினால் செய்கிறார்கள். மற்றவரிடத்தில் எங்கே இருக்கின்றது? உலகில் எவ்வளோ அசிங்கம் கிடைக்கிறது, எந்த அளவு அசுத்தம் தேங்கியிருக்கிறது என்றால் மூக்கை மூடிக்கொண்டு செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. அது அப்புறப்படுத்தப்படுவதில்லை. திருக்குரானுடைய சரியான போதனை சதக்கா கைரா தொடர்பாக இருந்தாலும் சரி, அந்த முழு திருக்குரான் அனைத்து போதனையுமே ஹஜ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக, கிலாஃபத் அஹ்மதியா மூலமாக நாம் அதை செய்து வருகின்றோம். இது அல்லாஹ்வுடைய மிக பெரும் பேரொருளாகும். மற்ற மக்கள் இதை விட்டு இழப்பிற்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். இறைவன் சார்பாக இறங்கப்பட்டுள்ளது. இதன் பக்கம் நீங்கள் இன்று இல்லை என்றால் வந்தே ஆக வேண்டும். இதன் பக்கம் வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா ஹஸன ஜஸா.
இதன் தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை ஷேக் முஜாஹித் அகமது சாஸ்திரி அவர்களிடம், ஆண் மற்றும் பெண்ணின் உறவுகள் குறித்து திருக்குரான் என்ன போதனையை கூறுகிறது? இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய விவரங்கள் பற்றி எடுத்து கூறவும். ஜிசாக்குமுல்லா. திருக்குரானில் ஆண் மற்றும் பெண்ணுடைய தொடர்புகள் குறித்து எந்தளவு விளக்கமாக, எந்தளவு சிறப்பாக திருக்குரான் எடுத்து கூறியுள்ளதோ, உலகின் மற்ற மார்க்க நூல்களில் இந்த விஷயத்தை பொறுத்து மௌனமாகி விடுகின்றது அல்லது கொஞ்சம் கூறியிருக்கிறது என்றாலும் மிக குறைவாகத்தான் எடுத்து கூறியிருக்கின்றது. இதை குறித்து இந்த கருத்தை பற்றி திருக்குரான் தனது விஷயத்தை பெருமிதமாக எடுத்துக்கொள்வதற்கு தகுதி படைத்ததாக உள்ளது. ஆண் பெண் தொடர்புகளை பற்றி மிக விரிவான ஒரு கருத்தாகும். இது பல தோற்றங்கள் இருக்கின்றது. அதாவது பெண்களுடைய உரிமைகள் தொடர்பாக கூறலாம், அல்லது ஆண் பெண்களுடைய பரஸ்பர உரிமைகள் தொடர்பாக கூறலாம், அல்லது மகரை பற்றி கூறலாம். பலதார திருமணங்கள் இருக்கின்றது. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது சொற்பொழிவில் கூறும்போது 1930 ஜல்சஸ்தானாவில் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த விஷயங்களை விட்டுவிடுகின்றேன். ஹுசூர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை மட்டும் எடுத்து வைத்தார்கள். ஆண் பெண் திருமணம் செய்து ஒன்றாக ஏன் இருக்க வேண்டும்? இதை குறித்து இஸ்லாம் என்ன கூறுகிறது? அதை பற்றி கூறினார்கள். இது அடிப்படையான கருத்தாகும். ஆணும் பெண்ணும் இறைவனுடைய படைப்பாகும், ரெண்டு பேரும் சேர்ந்து ஏன் இருக்க வேண்டும்? இது தொடர்பாக ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு பல விஷயங்களை கூறினார்கள். உதாரணமாக முதல் விஷயம் என்னவென்றால், இது ஒரு இயல்பில் உள்ள விஷயமாகும். மனித இயல்பில், ஒரு ஆண் பெண்ணுடைய இயல்பில் உள்ள விஷயமாகும். அவர்கள் ஒரு இணையை தேடுகிறார்கள். பிறகு ஹுசூர் அவர்கள் இதில் பல நுட்பமான விஷயங்களும் இருக்கின்றது. முதல் நுட்பம் என்னவென்றால், ஹுசூர் கூறினார்கள், ஆண் பெண் இணைந்திருப்பதால் பல வகையான பௌதிக ரீதியான, உடல் ரீதியான, ஆன்மீக ரீதியான நோய்களை விட்டு அவர்கள் தப்பித்திருக்கலாம். அவர்கள் தனித்தனியாக இருந்தால் பல நோய்கள் தோன்றிவிடும். ஒருபுறம் அவர்கள் நோயை விட்டு தப்பித்திருக்கிறார்கள், பாதுகாப்பாக ஒன்றாக இருப்பதன் காரணமாக பௌதிக ஆன்மீக பல முன்னேற்றங்கள் அவர் கிடைக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இஸ்லாம் குறிப்பாக, அதாவது திருமணம் செய்யாமல் இருப்பதை இஸ்லாம் இருக்கின்றது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் எந்த விதமான திருமணம், அதாவது துறவம் இஸ்லாத்தில் கிடையாது என்று கூறினார்கள். குறிப்பாக அந்நிக்காஹு மின் சுன்னதி, நிக்காஹ் என்பது எனது வழிமுறையாகும். பமன் ரகிபான் சுன்னதி, எவர் எனது வழிமுறையை விட்டு விலகிச் செல்கிறாரோ ஃபலைஸ மின்னி, அவருக்கு என்னுடைய எந்த தொடர்பும் கிடையாது. அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் பெண்ணுக்கு வலியுறுத்தி கூறினார்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று. அடுத்த நுட்பம் என்னவென்றால், அனைத்து நபிமார்களையும் நீங்கள் பாருங்கள், அவர்கள் திருமணங்கள் புரிந்திருக்கிறார்கள், நல்ல முன்மாதிரிகளை காட்டியிருக்கிறார்கள். உலகுக்கு முன்னால் ஆண் பெண் ஒன்றாக இருந்து ஆன்மீகத்தில் எவ்வாறு முன்னேற முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அடுத்த நுட்பம் என்னவென்றால், குறிப்பான ஒரு விஷயம் என்னவென்றால், ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருந்தால் திருமணம் செய்து அதன் விளைவாக ஒரு நல்ல ஒரு சமூகம் கட்டமைக்கப்படுகின்றது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு ஜோடியாகிறார்கள். அந்த ஜோடியின் விளைவாக இறையச்சத்தின் மூலமாக அது ஆரம்பிக்கின்றது. அதாவது திருமணம் இறையச்சத்தின் கொண்டு திருமணம் நடத்தப்படுகின்றது. நல்ல சந்ததிகள் பிறக்கின்றது. பிறகு சின்ன சின்ன யூனிட் இது போன்று தோன்றுகின்றது. பிறகு அந்த சமூகம் அழகிய சமூகமாக மாறிவிடுகின்றது. இந்த நோக்கத்தை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயமாக இருக்கின்றது. முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அல்ல இஸ்லாமிய போதனை ஏற்றுக்கொண்டவர் இந்த போதனைப்படி நடக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், திருக்குறான் எடுத்து வைத்த மூன்றாவது விஷயம் என்னவென்றால், ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் முன்னேற்றத்திற்கான கதவுகள் திறக்கின்றன. இந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சரிசமமான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இவருடைய உடல் வேறு விதமாக இருப்பதனால் அவர்கள் பொறுப்புகள் தனித்தனியாக உள்ளன.
ஆண்கள் கண்காணிப்பாளராக இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆற்றல் அதிகமாக உள்ளது, நீங்கள் கண்காணிக்க வேண்டும். பெண்கள் பெண்கள் பெண்களுக்கு வேறு விதமான பொறுப்புகளை வழங்கியிருக்கின்றது. ஆன்மீக முழுமைப்படுத்துவதற்காக மனிதன் தனியாக இருந்தால் ஆன்மீகத்து ரீதியாக முழுமையடைய முடியாது. திருமணத்தின் பக்கம் இஸ்லாம் கவனம் மூட்டி இருக்கின்றது. நபிமார்கள் தமது முன்மாதிரி விளைவாக திருமண பந்தத்தில் இருந்து கொண்டு ஆன்மீகத்தில் எவ்வாறு முன்னேற முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ஹஸரத் முஸ்லிம் அவர்கள் இந்த சொற்பொழிவில் ஆணும் பெண்ணும் திருமணம் புரிந்து ஒன்றாக இருப்பதால் எப்படிப்பட்ட சமூகத்தை கட்டமைக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான மார்க்கங்கள் இந்த நோக்கத்தை எடுத்து வைக்கவில்லை. சில மார்க்கங்களில் 25 வயது வரை நீங்கள் துறவத்தில் இருக்க வேண்டும், அதன் பிறகு திருமணம் செய்யலாம் என்று வேறு மார்க்கங்கள் முற்றிலும் துறவத்தை திருமணம் முடிந்த பிறகு துறவத்தை பற்றி போதனை கொடுத்துள்ளது. ஆனால் இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் உலகத்திற்கு முன்னால் இந்த மகத்தான போதனையை எடுத்து வைத்தது, சேலஞ்சாக எடுத்து வைத்தது. இது போன்ற ஒரு போதனையை உலகின் வேறு எந்த மார்க்கத்திலும் உங்களால் காண முடியாது. ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, இத்துடனேயே இன்றைய எபிசோடுடைய நிறைவை நாம் அடைந்து விட்டோம். இந்த நிகழ்ச்சி இறுதியில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேற்கோளை நான் எடுத்து வைக்கின்றேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு ஓர் அத்தியாவசியமான போதனை என்னவெனில் திருக்குர்ஆனை கைவிடப்பட்டதை போன்று நீங்கள் விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் அதில் தான் உங்களின் வாழ்வு உள்ளது. எவர்கள் திருக்குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுப்பார்களோ அவர்கள் வானத்தில் கண்ணியம் பெறுவார்கள். எவர்கள் ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு கூற்றையும் விட திருக்குர்ஆனை முன்னிலைப்படுத்துகிறார்களோ அவர்கள் வானத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள். மனித இனத்திற்காக இந்த பூமியில் இப்போது திருக்குர்ஆனை தவிர வேறு எந்த வேதமும் இல்லை. மேலும் ஆதமுடைய அனைத்து சந்ததிகளுக்கும் இப்போது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த தூதரும் சிபாரிசு செய்பவரும் இல்லை. கிஷ்தீனு ரூஹானி ஹசாயின் பாகம் 19 பக்கம் 13. இன்னொரு இடத்தில் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் தீமையை விட்டு விடுவதோடு நான் இப்போது முழுமையாகிவிட்டேன் என்று எண்ணிக்கொள்வதை திருக்குர்ஆன் விரும்பவில்லை. மாறாக அது மனிதனை உயர்ந்த தரத்திலான பரிபூர்ணத்துவங்களாலும் மேன்மையான நற்குணங்களாலும் அலங்கரிக்க விரும்புகின்றது. அதன் காரணமாக மனித இனத்தின் நன்மைக்கும் பரஸ்பர அனுதாபத்திற்கும் உரிய செயல்களும் நடவடிக்கைகளும் அந்த மனிதனிடமிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதும் அதன் விளைவாக அல்லாஹ் அவனிடம் திருப்தி அடைய வேண்டும் என்பதும் ஆகும். மல்ஃபுசாத் பாகம் 4 பக்கம் 208. இத்துடன் நமது இந்த எபிசோடு நிறைவு பெறுகின்றது. அடுத்து வேறு ஒரு தலைப்புடன் உங்களுக்கு முன்னால் நாங்கள் ஆஜராவோம். அதுவரை எங்களுக்கு அனுமதி தாருங்கள். खुदा पाओगे लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पा